வணக்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 105 கிலோமீட்டர் வருதுங்க. வழி வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம், டி கல்லுப்பட்டி, அழகாபுரி, கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ரூட்டுன்னு கூட சொல்லலாம். மதுரைக்குள்ளே வண்டி வந்து ப்ரைவேட் பஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வண்டி வந்து BS3 மாடல் TN 84 ராஜபாளையம் RTO ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. நம்ம வந்து டிரைவர் அண்ணனோட இன்டர்வியூ எடுத்துருக்குறோம். விரைவில் வந்து கேஎஸ்ஆரில் வந்து ஒரு மாசான பஸ்ஸில் மாஸ் கேபின் ரைடோட வீடியோ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பஸ் எது இருந்ததுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஓனர் பெர்மிஷன் வாங்கி வீடியோ பண்ணிடலாம். இனிமேல் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புது ரூட்டில் புது பஸ்ஸில் வந்து வீடியோ பண்ணலாம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? மாரிமுத்துண்ணே. எந்த ஊர்ண்ணே நீங்கள்? ராஜபாளையண்ணே. சரிங்கண்ணே. இதில் கேஎஸ்ஆர் பஸ்ஸில் வந்து எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க? 10 வருஷமாக ஓடுறீங்க. சரிங்கண்ணே. இந்த கம்பெனியில் வந்து எத்தனை பஸ் இருக்குதுங்கண்ணே? 38 வண்டி இருக்குது. ஓனர் வந்து ராஜபாளையம் தானே? சரிண்ணே. இது மதுரை லைனில் வந்து 3 வண்டியாண்ணே? 3 வண்டி ஓடுது. சரிண்ணே. இந்த லைன் எப்படி இருக்குதுண்ணே? மதுரை டு ராஜபாளையம் லைன் வந்து பிரச்சனை நல்லா இருக்கும். ஏன்னா அந்த லைன் வந்து ஒரு 105 கிலோமீட்டர் வருது. 110 வரும் பல புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் டு மாட்டுத்தாவணி வரைக்கும் 110 கிலோமீட்டர் வரும். கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. இந்த ஒரு டைம் விரட்டுவோம், ஒரு டைம் நார்மலா போவோம். டயத்தை பொறுத்து ஓட்டிக்குவோம். சரிண்ணே. டயம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டி ஓட்டணும். 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் கவர் பண்ணணும். சரிங்க. டயத்துலலாம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் பண்ணி ஓட்டிக்குவோம். சரிண்ணே. எங்களுக்கு தேவைப்பட்டாலும் தான் அது, இல்ல அப்படின்னா நாங்க நார்மலா போய்க்குவீங்க. சரிங்க. அதுதான் மதுரை ரூட்டை போறோம். சரி, உங்க வண்டி தான் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட கமெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துடலாம் அப்படின்னோம். நம்ம நிர்வாகம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். எது நாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிண்ணே. என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட், அதை நம்ம நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. நாங்களே ஏதாவது தவறு பண்ணாலும் கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. எங்கனாலும் ஏற்றி இறக்க சொல்லுவாங்க. என்னன்னாலும் எங்க நிர்வாகம் வந்து பொதுமக்களுக்கு முக்கியமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சைடு ராஜபாளையம் வந்து ஒரு பொறுத்தளவுக்கு எங்க கேஎஸ்ஆர்னா கொஞ்சம் மக்கள் விரும்புவாங்க. இறக்கி விட்டுருவாங்க, எங்க இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு கொஞ்சம் எங்க நிர்வாகம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம நிர்வாகம் எதுனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து செஞ்சுவாங்க. வண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கண் மாதிரி பாத்துருவாங்க. கரெக்டா பக்காவா பாத்துருவாங்க. மெயின்டெனன்ஸ் மாசத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ், வார மெயின்டெனன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. லேலண்ட் ஷோரூம் இருக்கனால ஈஸியா எல்லாமே வந்து இப்ப சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணாங்க சர்வீஸ். அதுக்கு முன்னாடி வந்து எங்க வண்டிக்குனே தனியா ஒர்க் ஷாப் போனாலே மெக்கானிக் எல்லாம் போட்டு எங்க வண்டி அப்பப்ப கரெக்டா சர்வீஸ் எல்லா வண்டியுமே கரெக்டா பாத்துருவாங்க. சரி, பிரச்சனை இல்லை. கேஎஸ்ஆர் பஸ் ஃபேன்ஸ்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வண்டி வந்து இந்த வண்டிக்கு வந்து வெயிட் பண்ணி ஏற மாதிரி ஆளுகளும் மதுரைக்குள்ள இங்க இருக்காங்க. உள்ள ஆளுகளும் இருக்காங்க. இந்த வண்டி விரும்புறவங்க கேஎஸ்ஆர் விரும்புவாங்க, ஜெயவலாஸ் விரும்புவாங்க, கவர்மெண்ட் பஸ் விரும்புறவங்க அதுவும் ஆளு இருக்கு. நம்ம வண்டியில ஏறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் என்ன சொல்றாங்களோ கேட்டா நாங்க எந்த வீடியோ போட்டாலும் அதுல யாராவது ஒருத்தராவது கேஎஸ்ஆர் வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி உங்க வண்டிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, சேவலாசை பிடிச்சவங்களுக்கு எங்களை பிடிக்காது, எங்களை பிடிச்சவங்களுக்கு சேவலாசை பிடிக்காது. அது வந்து மனிதரோட ஒவ்வொருத்தரும் பிரச்சனை. அது நம்ம எதுவுமே பிரச்சனை இல்லை. நமக்கு நம்ம வண்டிக்கு வர்றவங்க நம்ம முக்கியத்துவம். சரிண்ணே. இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.